ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி கொஞ்சமாக, அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு இப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாஸ்தாவை நீங்கள் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஓவனில் வச்சுருக்கேன், நீங்கள் டேரெக்டாக ஸ்டவ்வில் கூட வச்சுக்கலாம். இப்போ அது நல்லா வேகட்டும். இப்போ அதே ஸ்டவ்வில் இன்னொரு பேன் வச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு பச்சை மிளகா, பூண்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வர மாதிரி போட்டுட்டு வெங்காயம் மட்டும் ஒரு 3 வெங்காயம் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு டொமேட்டோ வந்து பார்த்திங்கன்னா 4 டொமேட்டோவை நல்லா வந்து பீஸ் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். இப்போ பாஸ்தா நல்லா வெந்திருக்கு, அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த மசாலாவில் நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ பாஸ்தா எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு பீஸா சாஸ்ன்னு சொல்லியிருக்கோம், இது வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பீஸா இல்லைனா பாஸ்தா சாஸ் சொல்லுவாங்க. இந்த 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்கு நடுவில் சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், ரெட் சில்லி சாஸ், அதே மாதிரி க்ரீன் சில்லி சாஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு சாட்டே பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில், முடிகிற ஸ்டேஜில் 2 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது மேஜிக் மசாலா, அதாவது மேகி மசாலான்னு சொல்லுவாங்க, அதை ஆட் பண்ணினா இன்னுமே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனாலும் ஓகே. கொஞ்சமாக பெப்பர் தூள் போட்டுக்கோங்க, காரம் வேணும் அப்படின்னா. ஓரிகனை கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பரான பாஸ்தா ரெடி.